மத்தியானத்தில் வெயிலில் இருந்தாலும் என் ஆட்டோவில் 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஐயா உனக்கு கொஞ்ச நேரம் உட்கார முடியுமாங்க. அது ஒரு சந்தோஷம். கோடை வெயில் வாட்டி வதைக்க தொடங்கி இருக்கும் நிலையில் தன் ஆட்டோவில் வருபவர்கள் நிம்மதியாக பயணிக்க வேண்டும் என்று இயற்கை முறையில் ஏசி போட்டு அசத்தி இருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த இந்த ஆட்டோ ஓட்டுநர். இவரை ஆட்டோ ஓட்டுநர் என்பதை விட ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஒரு ஆட்டோ பயணத்தில் என்ன பெரிதாக கிடைத்துவிடும் என்று கேட்டால் இந்த ஆட்டோவில் கிடைப்பது வேறு எங்கும் கிடைக்காது என்பதுதான் அதற்கு பதில் என்று சொல்லலாம். நாம எது செஞ்சாலும் இந்த ஊரு நம்மள உத்து பார்க்கணும் என்ற வடிவேல் காமெடி இருக்கும். காமெடிக்காகத்தான் அந்த வசனம் என்றாலும் ஒரு செயலை செய்யும் போது அதனை மற்றவர்கள் அங்கீகரித்து பாராட்டும் போது பெரும் மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படித்தான் டெய்லராக இருந்து ஆட்டோ ஓட்டுநராக மாறி காலப்போக்கில் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானியாகவே மாறி போயிருக்கிறார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சுப்பிரமணி. இவரின் ஆட்டோவில் இருக்கும் வசதிகள் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது என்பது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. சேலம் குரங்கச்சாவடி தெய்வானை நகர் பகுதியில் வசித்து வருபவர்தான் சுப்பிரமணி. தையல் தொழிலாளியான இவர் அந்த வேலையை விட்டுவிட்டு கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். சேலம் மாநகர பகுதிகளில் ஆட்டோ ஓட்ட தொடங்கிய சுப்பிரமணி 10ஓடு 11ஆக நாம் இருந்துவிடக் கூடாது என்று எண்ணி ஆட்டோவில் பயணிப்பவர்கள் பயன்பெறும் வகையில் சில வசதிகளை செய்துள்ளார். ஆட்டோவில் செல்பவர்கள் புழுக்கத்தை உணர்ந்தால், குறிப்பாக குழந்தைகள் கஷ்டப்படாமல் இருக்கும் வகையில் சிறிய அளவிலான ஃபேன், போகும்போதே செல்போனை சார்ஜ் செய்யும் வகையில் பிரத்யேக பிளக் ஒன்றை அமைத்துள்ளார். அத்தோடு 30 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் கேனை வைத்து டேப் ஒன்றையும் போட்டு குடிநீர் வசதியையும் ஏற்படுத்தியுள்ளார். இவை அனைத்தையும் தாண்டி கோடை காலங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் என்பதால் ஆட்டோவில் வருபவர்கள் அவதிப்படக்கூடாது என்று இயற்கை முறையில் ஏசி ஒன்றை தயார் செய்திருக்கிறார் சுப்பிரமணி. இது எப்படி சாத்தியமானது என்று விசாரிக்கையில்தான் வியக்க வைக்கும் விஷயங்களை பகிர்கிறார். இப்ப வெயில் அந்த ஜனங்களுடைய மனசுல அவங்க இடம் பிடிக்கணுங்கிறத மேல தட்டை போட்டு அந்த தட்டுக்குள்ளார இன்னொரு ரெக்ஷன் வச்சிருக்கேன். ஏன்னா அவன் நினைச்சத்துல ஆட்டோவில் ஒழுவும், கீழெல்லாம் தண்ணி சாரையா வடியும். இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். அந்த ஆட்டோ ஒரிஜினல் ரெக்ஷனுக்கு மேலே இன்னொரு ரெக்ஷன் போட்டு தான் தட்டுலாம் போட்டிருக்கிறேன். தட்டுக்குள்ளார வைக்கப்புல்லு வச்சிருக்கிறேன். புதுசாக கட்டடம் கட்டினா வைக்கப்புல்லு போட்டு தண்ணி ஊற்றுவாங்க, ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மேலே வைக்கப்புல்லு போட்டு அது ஈரம் இருந்துகிட்டே இருக்கும்.